உலகின் மிக நீளமான பாலம் டாங்காங் குன்ஷான் கிராண்ட் பிரிட்ஜ் கட்டப்பட்ட கதையை விவரிக்கும் கதையை காணலாம். இது ஒரு பொறியியல் அதிசயம் மட்டுமல்ல, மனிதர்களின் விடாமுயற்சியின் கதை. வாங்க இந்த பிரமாண்டமான பொறியியல் சக்தியை பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேகங்களுக்கு மேல் ஒரு பாதை, டான்யாங் குன்ஷான் பாலம். 2000களின் முற்பகுதி. சீனா அதிவேகமாக வளர்ந்து வருகிறது. ஷாங்காய் மற்றும் நாஞ்சிங் நகரங்களுக்கு இடையே யாங்சே நதி டெல்டா பகுதியில் விவசாய நிலங்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் நிறைந்த அந்த இடத்தில் ரயில் பயண நேரம் மிக அதிகமாக இருந்தது. நிலப்பரப்பு மென்மையான மண் மற்றும் நீர் நிறைந்த பகுதி. இங்கே வழக்கமான தண்டவாளம் அமைக்க முடியாது, ஏனெனில் மண் தாங்காது. சாலை வழியாக சென்றால் பயண நேரம் அதிகம். நிலத்தை கையகப்படுத்தினால் விவசாய நிலங்கள் அழியும். அதனால் பொறியாளர்கள் வேறொரு சிந்தனையை சிந்தித்தனர். பொறியாளர்கள் ஒரு பிரம்மாண்டமான முடிவை எடுத்தனர். தரையோடு தண்டவாளம் அமைக்க முடியாவிட்டால் தரையை விட்டு மேலே வானத்தில் தண்டவாளம் அமைப்போம். ஆம், முழு தூரத்திற்கும் ஒரு பாலத்தை வைடாக்ட் கட்டுவது. அதுதான் உலகிலேயே மிக நீளமான பாலமாக அமையப் போகிறது. இந்த பாலம் சுமார் 164.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தண்ணீருக்கு மேலே பாலம். இந்த 164 கிலோமீட்டரில் 9 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி யாங்சங் ஏரியின் யாங்சங் லேக் தண்ணீருக்கு மேலே கட்டப்பட வேண்டும். இந்த பகுதி நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதி, பலத்த சூறாவளிகள் தாக்கக்கூடிய பகுதி. ஏரியில் பெரிய கப்பல்கள் செல்ல வேண்டும். எனவே பாலம் உயரமாக இருக்க வேண்டும். 4 வருடங்களில் கட்டி முடிக்க வேண்டும். 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள். 4,50,000 டன் எஃகு, லட்சக்கணக்கான கனமீட்டர் கான்கிரீட், பல்லாயிரக்கணக்கான தூண்கள் ஏரி மற்றும் நிலத்தில் நிறுவப்பட்டன. பாலம் கட்டப்படும் இடத்திலேயே கான்கிரீட் கலக்காமல் தொழிற்சாலையில் தூண்கள், பாலத்தின் பாகங்கள், செக்மெண்ட்ஸ் தயாரிக்கப்பட்டு கிரேன்கள் மூலம் கொண்டு வந்து பொருத்தப்பட்டன. இது நேரத்தை மிச்சப்படுத்தியது. ரிச்சர்ட் அளவில் 8 வரை நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் அடித்தளத்தில் சிறப்பு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. பிறகு 3 லட்சம் டன் எடையுள்ள கப்பல்கள் மோதினாலும் பாலம் உடையாத அளவுக்கு வலுவான தூண்கள். ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்ஜஸ். அதிவேக ரயில்கள், புல்லட் ட்ரெயின் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும். எனவே பாலத்தின் மேற்பரப்பு மிக துல்லியமாக சமதளமாக இருக்க வேண்டும். 2006இல் தொடங்கி 2010இல் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. ஜூன் 30, 2011இல் பயன்பாட்டுக்கு வந்தது. 4.5 மணி நேர பயணம் 2 மணி நேரமாக குறைந்தது. உலகின் மிக நீளமான பாலம் என்ற கின்னஸ் உலக சாதனை படைத்தது. டான்யாங் குன்ஷான் பாலம் என்பது வெறும் எஃகு மற்றும் கான்கிரீட் அல்ல. இது மனிதனின் கற்பனை திறன், பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் விடாமுயற்சியின் ஒரு பிரம்மாண்டமான சாட்சியம். இது ஒரு நிலத்தை மட்டும் இணைக்கவில்லை, 2 பெரிய நகரங்களின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் இணைத்துள்ளது. இந்த பாலம் சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள ஷாங்காய் மற்றும் நாஞ்சிங் இடையே அமைந்துள்ளது. என்ன மக்களே, சீனாவின் பொறியாளர்கள் சக்தியை பார்த்து வியந்தீர்களா? ஆம், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைதான். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.